சனி என்ற கிரகம், சூரியன் என்ற கிரகம், சந்திரன் என்ற கிரகம், புதன் என்ற கிரகம், குரு என்ற கிரகம்லாம் ஜோசியத்தில் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்பது ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அவ்வளவுதான். அப்ப நம்ம லைஃப் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கா, அப்ப இயக்கத்தை இயக்கத்தால் தான் அளவிட முடியும். அப்ப இயக்கத்தை நாம் என்ன செய்யறோம்? சனி என்பது மரபு, சனி என்பது தொழில், சனி என்பது கர்மா, சனி என்பது ஜீவனம். அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதகத்துல சனி என்ற கிரகம் எந்த ஒரு முக்கியத்துவமே பெறாம இருந்தா அவருக்கு லைஃப் வந்து நிறைய பேருக்கு கால் உடையிறது, கை உடையிறது, நரம்பு பிரச்சனை வருது, அரிப்பு வருது, குடும்பத்தில் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய மரபு பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் சனியும் சுக்கரனும் சேர்ந்தவங்க எப்பயுமே பணத்தை சம்பாதிக்கிறது, பண சம்பந்தமான தொழிலை செய்வாங்க. அப்ப இந்த கிரகங்கள் சேரும் பொழுது சனியோட சேரும் பொழுது தான் அந்த தன்மையை கொடுக்குது. அதனாலதான் ஜீவனக்காரகன்னு சொல்றாங்க. அப்ப சனி என்ற கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்குன்றத பாருங்க. அதுக்கப்புறமா இது என்னென்ன ராசியில உட்கார்ந்து இருக்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப மேச ராசியில் சனி உட்கார்ந்தா கண்டிப்பா ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய தகவல்களை இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பாக. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, இந்த சனி என்பது என்ன, ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் என்ன செய்யும், இந்த சனி என்ற கிரகம் எந்த ராசிக்கு, நான் ராசிக்கு சொல்கிறது கிடையாது, இருந்தாலும் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, மக்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, இந்த சனினால் ஏதாச்சும் ராசிக்கு ஏதாச்சும் ஒரு யூஸ் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஏதாச்சும் மாற்றத்தை கொடுக்குமா? சனி திசை அப்படிங்கிறது என்ன? சனி திசையோ சனி புத்தியோ வந்தால் எல்லாரும் பயப்படுறாங்களே, அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் எதை குறிக்கிறது? அப்போ நம்ம லாஜிக்காகவே பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவம் எனப்படக்கூடிய மேசராசிக்கு லக்னமாக மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இந்த சனி வருகிறது. அப்போ 10 என்பது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், 11 என்பது லாபஸ்தானம். அப்போ கர்மமும் கர்மத்தால் செய்யக்கூடிய லாபமும் ஜீவனம் அப்படிங்கிறது சர்வைவல். ஜீவனம் அப்படிங்கிறதோ கர்மம் என்பதோ, கர்மானோடனே நம்ம ஆளுக உடனே வந்த வினை, அமானுஷ்யம், ஒரு சுடுகாடு, 2 மண்டவோடு, 4 எலும்பு மாலை, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகக்கூடாது. கர்மா அப்படிங்கிறது செயல், கலைன்னு சொல்றாங்க. கலை என்பதும் தமிழ் வார்த்தையில் செயல்னு அர்த்தம். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள், வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்காக செய்யக்கூடிய செயல்களை கர்மா அப்படிங்கிறாங்க. அப்போ நமது செயல்களை எல்லாம் குறிப்பது சனி. ஏன் சார் சனி கொண்டு போய் இதை செயல்களை குறிக்கணும், வேற கிரகத்துக்கு அந்த தன்மை இல்லையா அப்படின்னா, இது காரக அடிப்படையில். இந்த காரகங்கள் எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்னா, நமது வாழ்க்கையில் காலம் என்பது என்ன அப்படின்னா, காலம் என்பது நகர்வுன்னு அர்த்தம். நகரக்கூடிய, அது வாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்கிறது பேர் காலம். அப்போ நமது வாழ்க்கையும் இயங்கிக்கிட்டே இருக்குது. இதையுமே எங்கேயுமே நிப்பாட்டி ஃபார்வேர்டோ ரிவைண்டோ பண்ண முடியாது. எதையுமே காலத்தையும் ஃபார்வேர்டோ ரிவைண்டிங் பண்ண முடியாது. அப்போ நமது லைஃபும் முடியுது, காலம் தான். அப்போ நம்ம லைஃப்பை பிரித்து அளவிடும் பொழுது, இந்த அளவிடுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட கிரகங்கள் தான் நம்ம ஜோசியத்தில் பயன்படுத்தக்கூடிய கிரகங்களே தவிர, அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவான்லாம் கிடையாது. சனி என்பது கிரகம், பகவான் என்பது ஒரே ஒருத்தர் தான். பகவானுக்கு இணையாக எந்த கிரகங்களும் கிடையாது. ஓகேங்களா? சரியா புரிஞ்சுக்குங்க. அப்போ சனி என்ற கிரகம், சூரியன் என்ற கிரகம், சந்திரன் என்ற கிரகம், புதன் என்ற கிரகம், குரு என்ற கிரகம்லாம் ஜோசியத்தில் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கை என்பது ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். அப்போ நம்ம லைஃப் அப்படிங்கிறது இயங்கிக்கிட்டு இருக்கா, அப்போ இயக்கத்தை இயக்கத்தால் தான் அளவிட முடியும். அப்போ இயக்கத்தை நாம் என்ன செய்யறோம்னா யூனிட்ஸாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு கிலோமீட்டர் என்ன செய்கிறோம், மீட்டர்னு சொல்கிறோம், சென்டிமீட்டர்னு சொல்கிறோம், 100 மீட்டர்னு சொல்கிறோம், 200 மீட்டர்னு சொல்கிறோம், 1 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். அப்போ நிறைய யூனிட்ஸ் பயன்படுத்தி ஒரு யூனிட்ஸ் அப்போ ஒரு மெஷர்ஸை அளக்குற மாதிரி நமது லைஃப் என்பது ஒரு ட்ராவல். இந்த ட்ராவலை புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்யறோம்னா, நிறைய யூனிட்ஸ் தேவைப்படுது. 10 நிமிஷம்னு ஒன்று தேவைப்படுது, 10 மணி நேரம்னு ஒன்று தேவைப்படுது, 10 நாள்னு தேவைப்படுதுன்றது மாதிரி நம்ம லைஃபையும் புரிச்சுக்கிறப்ப நமது வாழ்க்கையிலே மிக அதிகமாக நம்மளுக்குள்ள ஓடக்கூடியது மனம். அப்போ மனதை சந்திரனை வைத்து குறித்துக் கொள்கிறோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சுலவு போடுறது புத்தி. அப்போ புத்தியை புதனை வச்சு குறிச்சுக்கிறோம். அப்போ அறிவை சூரியனை வைத்தும், ஆசையை சுக்கிரனை வைத்தும், பலத்தை செவ்வாயை வைத்தும், உள்ளத்தை குருவை வைத்தும், தொழிலை செய்தொழிலை சனியை வைத்தும். ஏன் சார் செய்தொழிலை கொண்டு போய் சனியை வச்சோம்னா, எனக்கு ஒரு நாளைக்கு 80 லட்சம் சிந்தனைகள் மாறுது. அப்போ சந்திரனோட இணைக்கலாம். ஒரு நாளைக்கு நான் 60,000 70,000 புத்திகளை நான் விளக்கி சொல்கிறேன், எனக்குள்ளே பேசிக்கிறேன். அப்போ அதை புத்தியோட வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 சித்தங்கள் எனக்குள்ள உற்பத்தி ஆகுது. சித்தங்கள் ஒரு 200 300 அறிவாக மாறுது. எனது வாழ்க்கையில் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் பார்க்குறப்ப எனக்கு ஷோல்டர் சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஷோல்டர் பெருசாக இருக்குது, கொஞ்சம் குண்டாயிட்டேன்.
அப்போ எனது உடல் வலிமையும் எனது உடல் மாற்றங்களும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது. எனது உள்ளம் என்பதும் எனது குணம் என்பதும் அதுவும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மெதுவாக மாறிக்கிட்டே இருக்குது. எனது வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெதுவாக அதை விட ரொம்ப மெதுவாக மாறுது. ஒருத்தண்ட போய் கேட்டிங்கன்னா என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு வேலை, இந்த வருஷம் வேலை, அதுக்கு அடுத்த வருஷம் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொதுவாக ஒருத்தவங்க ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வேலை பார்க்குறது, 15 வருஷத்துக்கு ஒரு வேலை பார்க்குறது, 8 வருஷத்துக்கு ஒரு. அப்போ தொழில் என்பதும் செயல்பாடுகள், இந்த ஜீவனம் என்பதும் ஒரு மனிதனுக்கு மெதுவாக மாறுவதால் கிரகங்கள்லேயே மெதுவாக இயங்கக்கூடிய கிரகங்களை கொண்டு போய் அந்த கிரகத்தோடு இணைச்சு அப்போ இந்த கிரகத்தை வைத்து இந்த தொழில் மாறுவதை புரிந்து கொள்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ சனி என்பது ஜீவனக்காரகன். நமது ஜீவனம் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதுன்றதை இந்த நம்ம ஜாதகத்துடைய சனி இண்டிகேட் பண்ணுது. அப்போ சனி எங்கே உட்காந்துருக்கோ அதை வச்சு நம்மளுடைய ஜீவனத்தை புரிஞ்சுக்கிறோம். ஓகே. செகண்டு, சனி என்பது மரபுகளை கூறுகிறது. அதனால தான் மூதாதையர்னு சொல்கிறாங்க. அதை இப்போ வயசானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நமது மரபு, ஜீன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நிறைய பேர் 5ஆம் இடத்தை தான் வந்து குலம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே அந்த சனி தான் வந்து 10ஆம் இடம் தான் வந்து நம்மளுடைய. அதனால தான் நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை அப்பாவுக்கு குறிப்பாங்க. அப்போ சனி என்பது மரபு பதிவுகள், வினைப்பதிவுகள். உங்கள் தாத்தாட்டிருந்து எப்படி வந்துச்சு, உங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர்னு சொல்கிறது இல்லை, உங்கள் தாத்தாட்டிருந்து உங்களுக்கு என்ன மரபுகள் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதனால தான் சனி வலுத்தவங்க, சனி வக்ரமோ பரிவர்த்தனையோ இதெல்லாம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருந்து அப்படியே மெதுவாக வெளியேறிடுவாங்க. நிறைய சனி வக்ரமானவங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி வீடுகளில் வாழ்ந்தாங்கன்னா அவங்க முன்னேறாமல் இருக்கிறது காரணமும் இதுதான். அப்போ நிறைய பேர் பாருங்களேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊர் குலைச்சிக்கிட்டு, சத்திரத்தில் படுத்துக்கிட்டு, சாவடியில் படுத்துக்கிட்டு, குடும்ப கோயில் கட்டுறேன், அதை செய்கிறேன், எதை செய்யணும்னு சொல்லி தாத்தா பாட்டி சொத்துலேயே, அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய பூர்வீக சொத்துலேயே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால முன்னேறவே முடியாது. அப்போ சனி என்பது மரபு, சனி என்பது தொழில், சனி என்பது கர்மா, சனி என்பது ஜீவனம். அப்படிங்கிறப்ப ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் எந்த ஒரு முக்கியத்துவமே பெறாமல் இருந்தால் அவருக்கு லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவரும் எதை நோக்கியும் ஓட மாட்டார், அவரை நோக்கியும் எதுவும் ஓடி வராது. அவர் பாட்டுக்கு வந்தாரா 2 பஞ்சு ஒரு லஞ்சுன்ற மாதிரி, காலைல ஒரு பஞ்சு, மதியம் ஒரு லஞ்சு, ஈவினிங் ஒரு பஞ்சு, இதே மாதிரி அவரோட லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். சனி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல முக்கியமாச்சு, ஆட்சி பெற்ற சனி அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருமைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கி, சொந்த ஊரில் பிரச்சனையாக்கி, மரபுகளில் பிரச்சனையாக்கி, நிறைய பேருக்கு கால் உடையிறது, கை உடையிறது, நரம்பு பிரச்சனை வருது, அரிப்பு வருது, குடும்பத்தில் வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய மரபு பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் சனி தான். அவள் சனி என்ற கிரகம் பவர் ஆகும் பொழுது இந்த தன்மை அதிகமாகுது. அடுத்து சனி உச்சமானாலும் நீசமானாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொந்த ஊர்லேருந்து வெளியேற்றப்படுவாங்க, அல்லது சொந்த ஊரில் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருந்துகிட்டே இருப்பாங்க, சொந்த ஊர்லேருந்து போனே வெளியேறிடுவாங்க, இந்த தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை சந்திப்பாங்க. சனி வக்ரம் பரிவர்த்தனை ஆனவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை சந்திப்பாங்க. சனி ரொம்ப முக்கியமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆயிரும். சனி யாரோட சேருதோ அந்த தொழில் தான் ஜாதகருக்கே வரும். இப்போ உதாரணத்துக்கு சனி சந்திரனும் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் போட்டு இருப்பாங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள், டிரைவர், மெக்கானிசம், மெஷினரிஸ் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. சனியும் குருவும் சேர்ந்தவங்க எப்பயுமே ஐடியா கொடுக்கக்கூடிய பணி, அட்வைஸ் பணிகளுக்குள்ளே இருப்பாங்க. சனியும் சூரியனும் சேர்ந்தவங்க பூர்வீக தொழில், தந்தை தாய் தொழில்கள், தாத்தாவுடைய தொழில்கள் செய்வாங்க. சனியும் புதனும் சேர்ந்தவங்க சாமியாராக போகிறது, மரபு ரீதியாக போகிறது, விளக்கிக்கிட்டு இந்த உலகத்தை விளக்கிக்கிட்டு போகிறது, எலக்ட்ரானிக்ஸ், கட்டுமானங்கள், எழுத்து பணிகள், ஆவணப்பணிகள் செய்வாங்க. சனியும் சுக்கரனும் சேர்ந்தவங்க எப்பயுமே பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை சம்பந்தமான தொழிலை செய்வாங்க. அப்போ இந்த கிரகங்கள் சேரும் பொழுது, சனியோட சேரும்பொழுது தான் அந்த தன்மையை கொடுக்குது. அதனால தான் ஜீவனக்காரகன்னு சொல்கிறாங்க. அப்போ சனி என்ற கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்குன்றதை பாருங்கள். அதுக்கப்புறமா இது என்னென்ன ராசியில் உட்காந்துருக்குன்றதை பொறுத்து இருக்குது. அப்போ மேச ராசியில் சனி உட்காந்தா கண்டிப்பாக சர்வீஸ் ஓரியன்டான பணி நீங்கள் செய்தே தீர வேண்டும். துலா ராசியில் சனி உட்காந்தாலும் சர்வீஸ். அப்போ சனி வலுக்கும் பொழுது உங்களை சர்வீஸ் ஆன ஆளாக்குது. நிறைய அரசியல்வாதிகள் நான் சொல்கிற பெரிய அரசியல்வாதிகள் இல்லாமல் கவுன்சிலர், ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர், இது மாதிரி டொமஸ்டிக்காக இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வர்றது எல்லாத்துக்குமே நிறைய பேர் அரசுக்கு சூரியன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சனியை தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ சனி என்பது சர்வீஸ். சம்பளம் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் கவுன்சிலுக்கு சம்பளம் இல்லை, ஊர் தலைவருக்கு சம்பளம் இல்லை, இது மாதிரி இந்த மாதிரி சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கு சனி வலுத்துருக்கும். சனி வலுத்தவங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அவங்களுக்கு எந்த வேலையை பற்றியும் கவலை கிடையாது, எந்த வேலையை சொன்னாலும் செய்வாங்க. ஓகேங்களா. எந்த அருவறுப்பான நீங்கள் அருவறுப்புன்னு நினைப்பீங்க, அவங்களுக்கு அதுதான் தொழில்னு சொல்லி இறங்கி அழகாக. நான் ஒரு இடத்துல சொல்லிக்கிறேன், நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வீட்டில் ஒரு சாக்கடை அடைச்சிருக்குன்னா அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, தம்பி இல்லைன்னா வீட்டுக்காரரா என்னங்க இல்லைன்னா பையனை எடா சாக்கடை அடைச்சிருக்கு, க்ளீன் பண்ணிவிட்டு குளிடான்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் குளிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணவே வருவாங்க. அவங்களுக்கு அது தொழில், அவங்க அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி வலுத்திருந்தால் அசிங்கப்பட மாட்டாங்க, அவமானப்பட மாட்டாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் மனமும் வந்து செய்வாங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் இறங்கி தள்ளுன்னு சொல்லி ஆளை தூக்கி ரத்தத்தெல்லாம் தொடச்சி கயிறை வச்சு கட்டி ஆம்புலன்ஸுக்கு 108க்கு ஃபோன் பண்ணுறவங்க அவங்க தான். ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா யாராச்சும் பிள்ளை இழுத்து ஐயான்னு சொல்லி காசு கேட்பாங்களா, அந்த காசு கேட்கக்கூடிய ஆள் அந்த ஆள் தான். அப்போ சனி வலுத்தவர்கள் சமூகத்திற்காக வாழ்வார்கள், சமூகத்தில் புதிய படைப்புகள் படைப்பார்கள், புரட்சி செய்வார்கள்.
அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இவர்கள் ஊருக்காக வாழும்பொழுது நல்லாகவும் குடும்பத்துக்காக வாழும்பொழுது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எனவே சனி என்ற கிரகம் வலுத்திருந்தால் கண்டிப்பாக சமூக அக்கறையுடன் இருந்தால் நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலாம் என்ற அடிப்படையில் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.